வெயிட் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிடுறீங்களா? அடுத்த யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தமிழ் மறுமலர்ச்சி இயக்கங்கள் பார்த்தீங்க. மறுமலர்ச்சி இயக்கம்னா சத்தத்தை திருப்பி கொண்டு வருது, மறுமலர்ச்சி. சரிங்களா? ஒரு முடிவு பண்ணிருக்கும், அது திருப்பி வந்து ரிவைவ் பண்ணி கொண்டு வருது. பிராமணர் அல்லாதார் இயக்கம் தோன்ற காரணம். சரிங்களா? கிபி 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை FW எல்லிஸ் வந்து நிறுவினார். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினார். யாரு? இவர் FW எல்லிஸ். அவர் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? தென்னிந்திய மொழி தனியா இருக்கும், அவங்க வந்து ஆரியர்களுக்கும் இது சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆரிய குடும்பம் இல்லை. ராபர்ட் கால்டுவெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகள் ஒப்பீடு இலக்கணம் என தலைப்பிட்ட நூலில் இக்கோட்பாட்டை கிபி 1857 விரிவுபடுத்தினார். சரிங்களா? கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல், இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ராபர்ட் கால்டுவெல் என்ன மொழி, என்ன இது, அதெல்லாம் கேட்பாங்க. வள்ளலார் என்ன சொல்றாரு என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் நடைமுறையிலிருந்து இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். சரிங்களா? பழமைவாதத்தை ஆர்த்தடாக்ஸ் வந்து கேள்வி கேட்டாங்க வள்ளலார். ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டார். ஆபிரகாம் பண்டிதர் 1859 to 1990. 19ஆம் நூற்றாண்டில் சி.வை. தாமோதரனார், உவே சாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம், பரிதிமாற் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஆளுகளாக இருந்தாங்க. தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனான் மாணவரான உவே சுவாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சிவசிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பெரும், வெண்பாலை, இதுக்கெல்லாம் உரை எழுதினார் ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார். சரிங்களா? மணிமேகலை, ஆயமனூறு, பதிட்டப்பட்டு எல்லாமே. பரிதிமாற் கலைஞர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி, இவரோடது. வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி இவரோட உண்மையான பேரு 1870 903. மதுரையில் பிறந்தார். விளாச்சேரி. பெற்றோர் கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்கள் இவரும் ஒருவர். என்ன சொல்லியிருக்காங்க? பாஸ்கர சேதுபதி தலைமையில் பண்டிதுரை தேவர் மேற்கண்ட பார்வையில் பரிதிமாற் கலைஞர் உவே ராகவனார் துணையுடன் நிறுவப்பட்டது. உவேசா. மறைமலையடிகள் தூய்மைவாதத்தின் தந்தை. தனித்தமிழ் இயக்கம், தூய தமிழ் இயக்கம். நூல்கள் விளக்குரை பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. சங்க இலக்கிய நூல்கள் விளக்குரை எழுதியிருக்காரு. பத்திரிகையில் பணி பார்த்தீங்கன்னா சித்தாந்த தீபிகா. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். வைகுண்ட சுவாமிகள் பிறப்பு ஊர் கன்னியாகுமரி. சாமித்தோப்பு அன்று இன்று சாஸ்தோகோவில் விலை. இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள். பெயர் மாற்றம் முத்துக்குட்டி. வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியும் திருவாதாங்கூர் அரசின் ஆட்சி முறையும் வெள்ளை பிசாசுகளின் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தார். ராமலிங்க அடிகள் பெயர் வள்ளலார். பிறப்பு 1823 74. ஊர் சிதம்பரத்திற்கு மருதூர். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட்ட அனைத்து உயிரினங்களிடம் காட்டினார். கிபி 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். பின்னர் அது கிபி 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தன்னை பின்பற்றுவோரை ஒருங்கிணைப்பதற்காக கிபி 1872 சத்தியஞான சபை என்னும் அமைப்பை நிறுவினார். இதனால் சில சைவ அமைப்புகளோடு அவர் மோதல் துவங்கியது. அவருடைய எழுத்துக்கள் உலகளாவிய சிந்தனை தூண்டி சைவ மதத்திற்குள் இருக்கும் பிரிவுகளை மதிப்பிழக்க செய்தன. அயோத்திதாச பண்டிதர் இயற்பெயர் காத்தவராயன். பிறப்பு கிபி 1845 914. ஒரு தீவிர தமிழ் அறிஞர், ஒரு சுதேசி சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும். சென்னையில் பிறந்த அவர் ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகள் கற்றுத் தேர்ந்துள்ளார். கிபி 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம் பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினார். இவர் கிபி 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார். கிபி 2008 அவருடைய படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது, நேஷனலைசேஷன். அக்டோபர் 21 2005 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அவர் பேர்ல. அடுத்து பெரியார் ஈவேரா. பிறந்த ஊர் ஈரோடு. பெற்றோர் வெங்கட நாயக்கர் சின்னத்தாயி. காலம் 1879 93 வரைக்கும்.
தாய்மொழி கன்னடம். தெரிந்த மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம். மனைவி பெயர்கள் நாகம்மை, மணியம்மை. நடத்தி இதழ்கள் குடியரசு, ரிவோல்ட், விடுதலை, உண்மை, புரட்சி, திராவிடன், பகுத்தறிவு. பெரியார் ஏற்படுத்திய பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை பெயர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. குடியரசு கிபி 1925, ரிவோல்ட் கிபி 1928, புரட்சி கிபி 1933, பகுத்தறிவு கிபி 1934, விடுதலை கிபி 1935. சுய மரியாதை இயக்க மாநாடுகள். முதல் சுயமரியாதை இயக்க மாநாடுகள். தலைமை WAP சவுந்தர பாண்டியன். இடம் செங்கல்பட்டு. 29 18 17 மாநாடு நடைபெற்றது. சாதி ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக சுயமரியாதை திருமணத்துக்கும் விதவை மறுமணத்துக்கும் ஆதரவாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இம்மாநாட்டில் ஈவேரா சாமி நாயக்கர் தான் பெயரில் இருந்த நாயக்கர் என்ற சாதி பட்டத்தை தொடர்ந்து ஈவே ராமசாமி என்று தன் பெயரை மாற்றினார். WAP சவுந்தரபாண்டியன். பிறப்பு செப்டம்பர் 1893, இறப்பு 1953. இடம் பட்டி வீரன்பட்டி, மதுரை. நீதி கட்சியில் இணைந்த 1916. 1925 சுயமரியாதை இயக்கத்தோடு இணைந்தார். 1923 சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டில் தலைமை வகித்தார். 1929-30 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இரண்டாம் சுயமரியாதை இயக்க மாநாடு நாள் 1930-10 அன்று துவங்கப்பட்டது. ஈரோடு. தலைமை MR ஜெயகார். மூன்றாம் சுயமரியாதை ஆகஸ்ட் 1931, விருதுநகர், ஸ்ரீ காஞ்சி சண்முகம் தலைமை. நான்காம் சுயமரியாதை 43-44, இடம் சேலம், தலைமை பெரியார். இரட்டைமலை சீனிவாசன். பிறப்பு 1959, இறப்பு 1945. பெற்றோர் இரட்டைமலை தடையன் ஆதியம்மாள். பிறந்த இடம் கோலியாலம், மகாராந்தாசம் அருகில், செங்கல்பட்டு மாவட்டம். மனைவி ரெங்கநாயகி அம்மாள் தனலட்சுமி. துவங்கிய சபை 1891 பறையர் மகாஜன சபை, 1893 ஆதிராவிடர் மகாஜன சபை, இதழ் பறையன். இவர் தலைமையில் ஆதிராவிடரின் முதல் மாகாண மாநாடு 1928 ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்றது. எந்த கல்லூரி முக்கியம்? ஓகேவா? இரட்டைமலை சீனிவாசன் பணியை பாராட்டி திருவிக திராவிட மணி என பட்டம் வழங்கி சிறப்பித்தார். 15/8/2000 இருந்து இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. மயிலை சின்னத்தம்பி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா கிபி 1883 1943 மக்களால் MC ராஜா என அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர். ஒரு ஆசிரியராக தன் பணியை தொடங்கி அவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றிற்கான பல்வேறு பாட புத்தகங்களை எழுதியுள்ளார். குறிப்புகள். பிறப்பு 1883, இறப்பு 1943. தந்தை மயிலை சின்னத்தம்பி பிள்ளை. MC ராஜா பின் 1916 ஆதி திராவிட மகாஜன சபையில் பொதுப் பயனாளராக செயலாற்றினார். பாடல்கள். MC ராஜா பல பள்ளி புத்தகங்களை எழுதியுள்ளார். ரெங்கநாயகி அம்மாளுடன் இணைந்து கிண்டர் கார்டன் ரூம் என்ற தலைப்பில் மழலையர் பள்ளி பாடநூல் ஒன்றை எழுதி வெளியிட்டார். இந்நூலில் குறிப்பாக கைவீசம்மா கைவீசு, சாய்ந்தம்மா சாய்ந்தாடு, அகத்திக்கீரை புண்ணாக்கு, நிலா நிலா புண்ணாக்கு, காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா போன்ற மழலை பாடல்கள் பெற்றுள்ளது. நீதி கட்சியின் தோற்றம் 1916. 2 முடிவுகள். இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய பிட்டி தியாகராஜ செட்டியும் நாயக்கரும் அவர்களுடைய ஆதரவுடன் 1916 நவம்பர் 20 நாள் சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட 2 முடிவுகள் எடுத்தனர். ஒன்று, தென்னிந்திய மக்கள் சங்கம். தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்ட பங்கு கழகத்தை ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி போன்று வர்த்தக அமைப்பாகும். அதன் நோக்கம் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு. தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம். இரண்டாவது நிறுவனமான தென்னிந்திய நல உரிமை சங்கம் அரசியல் கட்சியாகும். இதன் நோக்கங்கள் பிராமணர்களாத உரிமைக்காகவும் நலனுக்காகவும் குரல் கொடுப்பது, அரசாங்க அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இவை பற்றி எடுத்துரைப்பது. இக்கட்சி நீதி, திராவிடம், ஆந்திர பிரகாசா ஆகிய நாளடிகள் முறையாகும். அதன்படியே கட்சியும் பத்திரிகைகளும் துவங்கப்பட்டன. ஆங்கில நாளான நீதி செல்வாக்கு பெற்றமையால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நீதி கட்சியின் 13 ஆண்டு கால அமைச்சரவை விவரங்கள். 1920-21 சுப்பராயலு அமைச்சரவை, 1921-26 பனகல் அரசர் அமைச்சரவை, 1926-30 நீதி கட்சி பெரும்பான்மை இழப்பு, சுயராஜ்யம் கட்சியின் ஆதரவுடன் சுயேட்சை வேட்களான சுப்பராயன் அமைச்சரவை. 1930-32 முனுசாமி நாயுடு அமைச்சரவை, 1932-34 புப்பிலி அரசர் அமைச்சரவை, 1934-37 இரண்டாவது முறையாக புப்பிலி அரசர் அமைச்சரவை. சரிங்களா? காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர்கள் பெயர்கள் காலம். ராஜாஜி கிபி 1937-39. கவர்னர் கிபி 1939-46. பிரகாசம் 46-47. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 47-49. குமாரசாமி ராஜா 49-50. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி முதல் பொதுத் தேர்தலில் கிபி 1952 மார்ச்சில் ராஜாஜி 1952-54 வரை, காமராஜர் 54-63 வரை.
பக்தவச்சலம் 63ல இருந்து 67 வரைக்கும். ராஜாஜி பாத்தீங்கன்னா பிறப்பு 1878, இறப்பு 1972. பிறந்தடம் தொரப்பள்ளி, அப்போதைய சேலம் மாவட்டம், தற்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டம். பெற்றோர் சக்கரவர்த்தி வெங்கடாரையா செங்காராயா. 1917 சேலம் நகராட்சி உறுப்பினர். 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்றார். 1937, 1939 மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர். 1946 நேரு தலைமையிலான இடைக்கால அரசின் கல்வி அமைச்சராகவும் இருந்தார். 1947, 48 மேற்கு வங்க ஆளுநராக இருந்தார். 1952, 53 மெட்ராஸ் மாநில முதலமைச்சர். டி பிரகாசம் 1946 ஏப்ரல் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அந்த ஆண்டு ஏப்ரல் 30 அன்று டி பிரகாசம் முதலமைச்சரானார். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அதையடுத்து கிபி 1947 மார்ச் 23 டி பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவை பதவி இழந்தது. சரிங்களா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் புதிய முதலமைச்சர் 1947. அன்று முதல் 6 ஏப்ரல் 49 வரை சுதந்திர திருநாளை கொண்டாடியதன் முதல் தமிழக முதல்வர் ஆவார். யாரு? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஆட்சியில் கிபி 1948 ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது. மாணிக்கவேலரின் பொதுநல கட்சி காமன்வெல்த் பார்ட்டி மற்றும் உழைப்பாளர் கட்சியை சேர்ந்த ராமசாமி படையாட்சி ஆகியோரின் ஆதரவுடன் கிபி 1952 ஏப்ரல் 12 ராஜாஜி முதலமைச்சரானார். காமராஜர் ராஜாஜிக்கு பிறகு கிபி 1954 ஏப்ரல் 13, 1963 அக்டோபர் 2 நாள் வரை காமராஜர் தமிழக முதல்வராக அரும்பணியாற்றினார். காமராஜர் திட்டம் கேப்டன் 1963. காமராஜர் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்: சென்னை குத்தகை சாகுபடியாளர்களின் பாதுகாப்பு சட்டம் கிபி 1955, விவசாய வருமான திட்டம், எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டம் கிபி 1956, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கியது கிபி 1956, சென்னை குத்தகை சாகுபடியாளர் சட்டம் 1956, நியமான குத்தகை செலுத்தல் 1956, தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் 1958, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1958, சென்னை நில சீர்திருத்த சட்டம் 1961. சரிங்களா? காமராஜர் பிறப்பு ஜூலை 15, 1903, இறப்பு அக்டோபர் 2, 1975. பிறந்த இடம் விருதுநகர் மாவட்டம். சிறப்புகள்: கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், தலைவர்களை உருவாக்குவார். பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி அம்மையார். அரசியல் குரு சத்தியமூர்த்தி. 1940 விருதுநகர் நகர தலைவர். 1954, 63 மெட்ராஸ் மாநில முதலமைச்சர். 1966 காமராஜர் திட்டம் அடிப்படையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். 1974 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. பக்தவச்சலம் அடுத்தது. காமராஜருக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பக்தவச்சலம் கிபி 1963 அக்டோபர் 1967 வரை மார்ச் 6 வரை முதல்வராக பதவி இவரே. காங்கிரஸ் கட்சியின் கடைசி தமிழக முதலமைச்சர் இவரே. இந்தி எதிர்ப்பு போராட்டம் இவரது ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுவதும் பரவியது. சி.என். அண்ணாதுரை பிறப்பு 15, 1909, இறப்பு 3 பிப்ரவரி 1969. பிறந்த இடம் காஞ்சிபுரம். பெற்றோர் நடராஜன், பங்காரு அம்மாள். 1935 நீதி கட்சியில் இணைந்தார். 1947 சேலம் மாவட்டத்தில் திராவிட நாடு தனிநாடு கோரிக்கை வலியுறுத்தி திராவிட நாடு என்ற பத்திரிகை துவங்கப்பட்டது. 1949 திமுகவை தொடங்கினார். 1962, 67 மாநிலங்களவை உறுப்பினரானார். 1967, 69 தமிழ்நாடு முதலமைச்சர். எழுதிய நூல்கள்: காதல் ஜோதி, கலிங்கராணி, பார்வதி B.A., சி பரவட்டும், ரோமபுரி ராணிகள், குமஸ்தாவின் பெண், ஜபமாலை, ஆரியமாலை, சென்னை மாகாண அரசரால் தடை செய்யப்பட்டு அண்ணா சிறை செல்ல காரணமான நூல் ஆரியமாலை. சரிங்களா? துவங்கி இதழ் திராவிட நாடு 1942, நம் நாடு 1956, காஞ்சி 1963, ஹோம்லேண்ட் 1957. ஆங்கிலவாளர்கள் ஹோம்லேண்ட். திரு கருணாநிதி ஆட்சியில் தமிழகம். திரு கருணாநிதி ஆட்சியில் காலங்கள் 1969 71. அண்ணாதுரை மறைவுக்கு பின் முதன்முறையாக தமிழக முதல்வரானார். 1971, 76 இரண்டாவது முறையாக தமிழக முதல்வரானார். 1989, 91 எம்.ஜி.ஆர். ராமச்சந்திரன் மறைவுக்கு பிறகு 3வது முறை தமிழக முதல்வரானார். 1996, 2001 4வது முறையாக தமிழக முதல்வரானார். 2006, 11 5வது முறையாக தமிழக முதல்வரானார். 5 தடவை வந்திருக்காரு கருணாநிதி. கருணாநிதியின் திமுக அரசின் முக்கிய திட்டங்கள்: பிச்சைக்காரன் மறுவாழ்வு திட்டம் 1970, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 1970, கண்ணொளி வழங்கும் திட்டம் 1971, இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் 1973, ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் 1974, மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் 1974, அனாதை சிறுவர் மகளிர் மறுவாழ்வு திட்டம் 1975, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் 1989, குடிநீர் வடிகால் வாரியம் 1989, குடிசை மாற்று வாரியம், மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றம் 1996, மதுரை முதல் உழவர் சந்தை தொடக்கம் 1999, ₹2 விலையில் 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் 2006, புதிய சட்டமன்ற வளாக திறப்பு 2010, உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவை மாநகர் ஜூன் 23, 27. கருணாநிதி பிறப்பு 1924, இறப்பு 2018. பிறந்த இடம் திருக்குவளை, திருவாரூர் மாவட்டம். பெற்றோர் முத்துவேல், அஞ்சுகம் அம்மையார். சிறப்பு: தூக்குமேடை என்ற நாடகத்தின் போது M.R.
ராதாவயல் கருணாநிதி அவர்கள் கலைஞர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூக்கு மேடைக்காக. நாடகங்கள் மணிமகுடம், அறிஞர் அண்ணா தலைமையில் அரங்கேற்றப்பட்ட நச்சுக்கோப்பை, சுயசரிதை நெஞ்சுக்கு நீதி. திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அதிமுக அரசின் முக்கிய திட்டங்கள். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் தொடக்கம் 1978. தமிழகத்தில் 10th +2 +3 என்னும் கல்வி முறை உருவாக்கம் 1978. கிராம ஊதிய முறை ஒழிக்கப்பட்டு கிராம நிர்வாக அதிகாரிகள் நியமனம் 1980. கோவையின் பாரதியார் பல்கலைக்கழகம் உருவாக்கம் 1982. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் முதல் பிரிவு தொடக்கம் 1983. சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் 1983. பிறப்பு ஜனவரி 17, 1917. 87 இறப்பு. பிறந்த இடம் இலங்கை. சரிங்களா, இலங்கையில பிறந்திருக்காரு. சிறப்பு 1977, 87 வரை 3 முறை முதலமைச்சரானார். 1988 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதயக்கனி என அழைத்தவர் அறிஞர் அண்ணா. புரட்சி நடிகர் என அழைத்தவர் கருணாநிதி. செல்வி ஜெயலலிதா. பிறப்பு 24 பிப்ரவரி 1948. இறப்பு 5 டிசம்பர் 2016. 1988 அதிமுகவில் இணைந்தார். 1984 மாநிலங்களவை உறுப்பினரானார். செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுகவின் அரசின் முக்கிய திட்டங்கள். அனைத்து மகளிர் காவல் நிலையம், ஆதரவற்ற பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான தொட்டில் குழந்தை திட்டம் 1992. தஞ்சையில் 8வது உலக தமிழ் மாநாடு 1995. அனைவருக்கும் கல்வி திட்டம் 2002. தமிழகத்தில் லாட்டரி சீட்டு தடை 2002. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை தடை 2002. மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சி அமைப்பு, டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரக்சர். 3 முக்கிய துறைகளில் மாவட்ட ஆட்சி முக்கியத்துவம் பெறுகின்றன. 1 மாவட்ட நிர்வாக அமைப்பு, மாவட்ட காவல்துறை அமைப்பு, மாவட்ட நீதித்துறை. மாவட்ட நிர்வாக அமைப்பு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்ட அதிகாரி, வட்டாட்சியர், மண்டல துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல இருக்கு. சரிங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல அந்த ஸ்ட்ரக்சரு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் மெயின்ஸ்ல இருக்கு. அப்ஜெக்டிவ்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மாவட்ட காவல்துறை பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு எஸ்பி, மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணி ஏடிஎஸ்பி அடிஷனல், துணை காவல்துறை டிஎஸ்பி டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர், சார்பு ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர், தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள், முதல்நிலை காவலர் பிசி, 2ஆம் நிலை காவலர் பிசி2. பிற மாவட்ட அலுவலர் பார்த்தீங்கன்னா மாவட்ட நூலக அலுவலர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மாவட்ட விளையாட்டு அலுவலர், மாவட்ட முதன்மை அலுவலர், தொழில் அமைப்பு பொது மேலாளர், மேற்பார்வை பொருளாளர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மாநில நிர்வாக அமைப்பு பகுதி 6 விதி 152 237. மாநில நிர்வாகம் விதி 152 67. ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை. சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா விதி 168 211 சட்டப்பேரவை, சட்டப்பேரவை. நீதித்துறைனா உயர்நீதிமன்றங்கள், கீழ் நீதிமன்றங்கள். விதி 214 237. ஆளுநர் விதி 103 மாநில ஆளுநர் இருக்கணும். விதி 154 மாநில நிர்வாக அதிகாரம். விதி 155 ஆளுநர் நியமனம். 156 ஆளுநரின் பதவிக்காலம். 157 ஆளுநர் நியமன தகுதிகள். 163 அமைச்சரவை ஆளுநருக்கு உதவியும் ஆலோசனை அளித்தார். தமிழ்நாட்டின் புள்ளி விவரங்கள். வேர்ல்டு பாப்புலேஷன் டே 11th ஜூலை. சிப்காட்டின் விரிவாக்கம் 1971. சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சிப்காட் மாநில தொழில் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான எம்ஐபி மாவட்டங்கள். அதிக மாவட்டங்கள் தரம் காஞ்சிபுரம் 1, சென்னை 2, கடலூர் 3, கோயம்புத்தூர் 4, நாகப்பட்டினம் 5. குறைவான மாவட்டங்கள் தரம் பார்த்தீங்கன்னா தருமபுரி. எம்ஐபின்னா உங்களுக்கு இல்லையே, பாருங்க. இண்டஸ்ட்ரி இருக்கிறதா நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி இருந்தா காஞ்சிபுரம் எப்படி ஃபர்ஸ்ட் வரும்? என்ன இருக்கு எம்ஐபினா?
பிளேசஸா? அது பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதை பார்த்துக்கணும். இப்போ புயல் மாவட்டத்தில் தரம் தருமபுரி. பொல்யூஷன் சம்மந்தமா இருக்கு இல்லை, இது வந்து வேற ஏதாவது இருக்கும். பாப்புலேஷன் சம்மந்தமா இருக்குமா? இல்ல, அப்பவே இருக்காது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கலாமா? இல்லை, எம்ஐபி மல்டி இண்டெக்ஸ் பாவர்ட்டியா? இல்லையே, அப்படியே இருக்காது. சரி, பின்னாடி பார்த்துக்கலாம். தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் பாத்தீங்க, வேலையில் தன்மைக்கு ஏற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யும். ஜே.சி. குமார் ஐயா. தமிழ்நாட்டின் செயல்பாடுகள் சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 9ஆம் இடத்தை பிடித்துள்ளது. கேரளா 1, ஆந்திரா 2. தமிழ் இயற்கை வளம், நீர்வளம், பாசன விவரங்கள் எண்ணிக்கை. அணைக்கட்டு 81 இருக்கு, கால்வாய்கள் 2000 மேல, குளங்கள் 41,000 இருக்கு, குழாய் கிணறுகள் 3 லட்சம் இருக்கு, திறந்தவெளி பாத்தீங்கன்னா 14 லட்சம். கனிம வளங்கள் பாத்தீங்கன்னா லிக்னைட் 30 லட்சம் இருக்கு. நாட்டின் இருப்பில் தமிழகத்தின் பங்கு 87%. லிக்னைட் நம்மள்ட்ட தான் இருக்கு. 66% வேர்முக்குலைட் என்கிறது நம்மள்ட்ட தான் இருக்கு. உதவத்தான் நான் இருக்கிறேன், உனக்குள் நீ முயன்றால் குறிப்பு முயற்சி. உண்மையில தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்தியாவின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகள் பின்னர் நவம்பர் 1, 2016 ஆண்டு இச்சட்டம் இந்தியாவிலே கடைசி மாநிலமாக தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது. சரிங்களா? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி. தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடம் பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திர மாநிலங்கள் வரிசையில் 9வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் 14 ஆகும் 2018. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம் 2014 வந்து 21 ஆகும், 2015 20 ஆகும் குறைந்துள்ளது. தமிழகத்தில் வேளாண்மை தானிய வகை தேசிய அளவில் தமிழக நிலை. மக்காச்சோளம் ஃபர்ஸ்ட், கம்பு ஃபர்ஸ்ட், கடலை ஃபர்ஸ்ட், எண்ணெய் வித்துகள் ஃபர்ஸ்ட், பருத்தி 1, தேங்காய் 2, நெல் 2, கரும்பு கரும்பு 3, சூரியகாந்தி 3, சோளம் 3, திடமான தானியங்கள் 4, மொத்த தானியங்கள் 8. தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பில் 1 விழுக்காடு நிலப்பரப்பு மட்டுமே பயிர் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. 4 பகுதி நிலம் தரிசாக உள்ளது. தமிழகத்தின் ஆற்றல் காற்றாலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 26,000 மெகாவாட். கர்நாடகா வந்து கம்மி தான். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு காற்றாலையில. அணுமின் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் 1800 மெகாவாட், கல்பாக்கம் 470 மெகாவாட். இதுல பாத்தீங்கன்னா அனல் மின் நிலையம்னா 1000, புனல் அணு மின் நிலையம் 986 மில்லியன் அலகுகள். பிற காற்று சூரிய ஒளியினை மின்சக்தியாக மாற்ற சூரிய ஒளியை வேதி வினைக்கு உட்படுத்தி ஆற்றலாக மாற்றுவது சூரிய ஒளி தகடுகள். சரிங்களா? அதிக அளவு சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. பெண் குழந்தைகளை மேம்படுத்துவதற்கும் மாற்றத்தின் தூண்டலாக வினையூக்கிகளாக மாற்றுவதற்கும் புதுமையர் குழு உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 ஒசூர் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH-785 மதுரை நத்தம். ஊட்டச்சத்து மீதான தமிழ்நாட்டின் அர்ப்பணிப்பு. இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை 1998 நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் கூறியுள்ளார். சுகாதாரத்திற்கான பொது செலவு மிகவும் குறைவு. குழந்தைகள் ஊட்டச்சத்து போன்ற திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடப்பாடல். தமிழகத்தில் தொழில் விரிவாக்குவதற்கு திறவுகளாக செயல்படும் முதன்மைகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட், தமிழ்நாடு மாநிலம் சிறு தொழிற்சி கழகம் டான்சிட்கோ, தமிழ்நாட்டில் தொழில்துறை மேம்பாட்டு கழகம் டிட்கோ, தமிழ்நாடு முதலீட்டு கழகம் TIAC, தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் டான்சி. ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் தொடக்கம் ஜனவரி 16, 2018. தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்
ஏப்ரல் 5 2016. சென்னையில் மேம்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கும் 2017 ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நில உச்சரிவு மற்றும் குத்தகை பாதுகாப்பு சட்டம். தமிழ்நாடு வேளாண்மை தொழில் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 வேளாண் தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் பெற வழிவகை செய்தது. தமிழ்நாட்டில் குத்தகைக்காரர் சட்டம் 1955 டெனூர் குறிப்பிட்ட காலத்திற்கு குத்தகைக்காரர்கள் நிலத்தில் வேளாண்மை செய்வதற்கான உத்தரவாதம் பெற்று தந்தது. தமிழ்நாட்டில் குத்தகையாளர் சட்டம் 1956 பேரண்ட் குத்தகைதான் நியமன தொகையை மட்டும் குத்தகையாக செலுத்த வழிவகை செய்தது. பூமிதான இயக்கம் பூதான யாகன சட்டம் பூதான யாகனம். இதன்படி பூதான யாகனம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு நிலங்களை தானமாக பெற்று ஏழைகளுக்கு நிலையில்லா விவசாயிகள் அளிக்கும் நோக்கம் செயல்பட்டு வருகிறது. இது தமிழ்நாடு காதி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. நிலச்சட்டம் 1961 தமிழ்நாட்டில் நில உரிமை காக்கும் சட்டம். வேளாண் நியாய சட்டம் வேளாண் தொழிலாளர் நியமன சட்டம். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க போனா படிச்சுக்குவீங்களா? இதெல்லாம் மற்றதெல்லாம் படிச்சுக்குவீங்களா? பார்த்துக்கங்க அப்படியே. எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் நீங்க தான் படிக்கணும். இது எக்ஸாம் வரும்போது இவங்க படிச்சா கரெக்டா இருக்குது. டெஸ்ட்டுக்கு கிளான்ஸ் பார்க்கணும். யூனிட் 9 ஜியாகிரபி இயற்கை அமைப்பு. தமிழ்நாட்டோட ஜியாகிரபி மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் உள்நாட்டு சமவெளிகள் பழனிமலை ஏலகாய் இப்ப இதெல்லாம் கேட்கிறாங்களா? அதெல்லாம் மகேந்திரகிரி குன்றுக்கு பாருங்க. ஏலக்காய் மலை உயரம் மீட்டர். தொட்டபெட்டா முக்கூர்த்தி வேம்படி சோலை பெருமாள் மலை கோட்டை மலை பகாசுரர் கிழக்கு தொடர்ச்சி மலை. கோயம்புத்தூர்ல மருதமலை வெள்ளியங்கிரி மற்றும் ஆனமலை. தருமபுரியில திருக்குமலை சித்தேரி மலை வத்தல் மலை. வேலூர்ல பாருங்க சமவெளிகள் உள்நாட்டு சமவெளிகள் கடற்கரை சமவெளிகள் பாலாறு பெண்ணாறு காவிரி கோதாவரி கிருஷ்ணா ஆறுகள் துறை கர்நாடக பொன்னி கவுண்டி நதி பாலாறு தென்பெண்ணை திணையாறு வைகை. இது தமிழ்நாடு ஜியாகிரபியில உங்களுக்கு கவர் ஆகுது. நீர்வீழ்ச்சிகள் தருமபுரி ஒகேனக்கல் திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் குற்றாலம் தென்காசி. காலநிலை பருவகாலம் குளிர்காலம் கோடைக்காலம் தென்மேற்கு. தமிழ்நாட்டு மண் வகைகள் வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரளை மண் உவர் மண். காடுகள் வெப்பமண்டல பசுமை காடுகள் மித வெப்பம் மாங்கு காடுகள் வெப்பமண்டலம் முக்காடுகள். சரணாலயம் சரணாலயம். ஓகே இதை நீங்க படிச்சுக்கிறீங்களா எல்லாரும்? அப்படியே அதோட பாருங்க. அப்படியே கண்ணில் மட்டும் பாருங்க. அப்படியே பயிர் வகைகள் இதெல்லாமே. தருமபுரி எண்ணெய் வித்துக்கள். ஜியாகிரபியை படிக்கும்போது இதை சேர்த்து படிச்சுக்கங்க. ஜியாகிரபி டெஸ்ட்ல தமிழ்நாடு ஜியாகிரபி இருக்குல்ல, அப்ப இதை சேர்த்து படிச்சுக்கங்க. ஓகேவா? தனியா நோட் பண்ணி வச்சுக்கங்க. தமிழ்நாடு ஜியாகிரபி சேர்த்து படிக்கணும்னு. அப்போ யூனிட் 9ல தமிழ்நாடு ஜியாகிரபி கொடுத்துருக்கு, அதை சேர்த்து படிச்சிருங்க. பருத்தி தோட்ட பயிர்கள். அடுத்து எக்கனாமியா. நாளைக்கு நாளைக்கு எக்கனாமி பார்த்துக்கலாம். ஆமா டெஸ்ட் இருக்குல்ல. டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கங்க. நாளைக்கா? நாளைக்கு என்ன டெஸ்ட் போர்ஷனு? இண்டஸ் அந்த ஆன்ஷியன் ஹிஸ்டரி இருக்குல்ல, இண்டஸ் வேலியும் குப்தாவும். அது ஷெட்யூல் இருக்குல்ல, முன்னாடி கொடுத்தாங்க. ஷெட்யூல் இருக்கிறது தான். இங்கிலீஷ்க்கு மட்டும் அவர்கிட்ட கேட்டுங்க. இங்கிலீஷ்க்கும் ஷெட்யூல் நாளைக்கு இங்கிலீஷும் எழுதிடுறீங்களா?
அதே மாதிரி மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் தனியா பிடிஎஃப் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க குரூப்ல. டெலிகிராம்ல. அது டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு தனியா அனுப்பலையா உங்களுக்கு? இண்டஸ் வேல்யூ வந்து வீடியோல பாத்துக்கங்க. பிடிஎஃப் அவன் சொல்றேன். இங்கிலீஷ் தானே? அதான் ஹிஸ்டரியில இங்கிலீஷ் இதுல தானே?